ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். குமாருக்கும் முத்துச்சூடருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நம்ம சக்திவேல் எதுக்காக முடிவு எடுத்திருக்காரோ அந்த முடிவு வெளியே சொல்கிறது எல்லாமே போய் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பிளான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சக்திவேல் யார்கிட்டையும் சொல்லாமல் மறைமுகமாக கொண்டு போயிட்டுருக்காரு. அது மட்டும் இல்லை, முத்துச்சூடரை அந்த வீட்டில் எப்படியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா போதும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுனால அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி குமாருக்கு சுடரை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லியும் அவங்க ஒத்துப்பாங்க அப்படின்னும் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. இதை பழனி இங்கே கோமதி வீட்டில் சொல்லும்போது இவங்க எல்லாரும் ரொம்பவே ஆத்திரம் அடைஞ்சாங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் முறை அப்படின்னு. அதெல்லாம் கூட ஒரு பக்கம் இருந்தாலும் சரவணன் சொன்னார், என்னதான் எனக்கு குமார் மேலே கோபம் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் போய் அவன் மாட்டிக்கிட்டு சீரழியணும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த வீட்டில் இருக்கிற மற்றவங்க எல்லாரும் யோசிக்கிறது என்னென்னா, தங்கமயில் பிரச்சனை வேறு, அதுக்கும் சரவணனுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஆனால் முத்துச்சூடருக்கும் சரவணனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாத போது அது எப்படி அந்த சுடரோட வாழ்க்கையை விட குமாரோட வாழ்க்கை பெருசாக தெரியுதா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. வேறு யாரும் பெருசாக பேசுகிறதும் இல்லை, யோசிக்கிறதும் இல்லை. ஆனால் மீனா ஒரு வார்த்தை கேட்குறாங்க, ஏமாம்மா உங்களுக்கு எதிரியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு கெட்டது வரக்கூடாது அப்படின்னு குமாரை பற்றி யோசிக்கிறீங்க. குமார் என்ன நல்லவனா? யோசிச்சு பாருங்க. இந்த வீட்டில் உங்கள் கல்யாணம் நடந்தப்போ என்னையும் ராஜியையும் கடத்தியிருக்கான். அதுக்கப்புறம் அரசியை கடத்தி என்னென்னமோ நடந்துச்சு. அதுக்கப்புறம் உங்கள் மாமாவை, அதாவது ராஜியோட அப்பாவை கொலை பண்ண பார்த்தான். இந்த மாதிரி எக்கச்சக்க குற்றத்தை பண்ணிட்டு அவன் குற்றவாளி கூண்டில் நிற்க வேண்டிய இடத்துல இருக்கான். அவன் கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த அளவுக்கு என்ன மயிலக்காவோட குடும்பம் மோசமானவங்களா போயிட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாரும் மீனாவை திரும்பி பார்க்குறாங்க. இல்லை, நான் நீங்கள் நினைக்கிற மாதிரியான எண்ணத்தில் கேட்கல, பட் குமாரை விட எந்த விதத்தில் அவங்க மோசம்னு தான் கேட்டேன் அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட 2 குடும்பமும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாரு சரவணன். டேய் அப்படின்றாங்க கோமதி. இல்லைம்மா, நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, குமார் எந்த அளவுக்கு மோசமானவனோ அதே மாதிரி தான் மயிலோட குடும்பமும் அப்படின்றாங்க. அப்போது நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது, குமாருக்காக யோசிக்கிறேன், அந்த குடும்பத்தில் போய் இவன் விழுந்துடக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்லாம் நீங்கள் பேசக்கூடாது மாமா அப்படின்றாங்க மீனா. அதுவும் சரிதானே அப்படின்றாங்க பாண்டியன். என்னப்பா சரி அப்படின்றாரு நம்ம சரவணன். அப்போதான் கோமதி சொல்கிறாங்க, ஏன் சரவணா, உனக்கும் மயிலுக்கும் பிரச்சனை இருக்குது தான், நீங்கள் 2 பேரும் விவாகரத்து பண்ண போகிறீங்க தான், உங்களுக்கும் அதாவது உனக்கும் அந்த குடும்பத்துக்கும் எக்கச்சக்க பிரச்சனை இருக்குது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இன்னும் சொல்லணும் அப்படின்னா அந்த குடும்பம் நம்மளை எவ்வளவோ அவமானப்படுத்தியிருக்காங்க. எதிர்த்த வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணாங்களோ அதே அளவுக்கு அவங்களும் பண்ணியிருக்காங்க. பெருசாக வித்தியாசம் இல்லை தான். ஆனால் பாவம் அந்த பொண்ணு முத்துச்சூடர், அவள் என்னடா பாவம் பண்ணா? உன் தங்கச்சியை நீ யோசிக்கிற மாதிரி தானே அந்த பொண்ணையும் யோசிக்கணும் அப்படின்னு. அவ என்ன என் தங்கச்சியா அப்படின்னு கேட்குறாரு. நான் உன் தங்கச்சின்னு சொல்லலடா, ஆனால் பொதுவாக ஊருக்குள்ள ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு எவ்வளோ இருந்தாலும் குமாரை கல்யாணம் பண்ணிக்கிறவளா இருந்தா பெரிய பாவம் பண்ணவளா தானே இருப்பா அப்படின்னு. அந்த குடும்பத்தில் பிறந்ததுனாலையும் என்னமோ அந்த பொண்ணும் பாவம் பண்ணியிருக்குமோ என்னமோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு. இதுக்கு மேலே நான் வேற எதுவும் பேச விரும்பல. இல்லை, நான் சொல்றதுனால போயிட்டு உங்க அண்ணன் இந்த கல்யாணத்தை நிறுத்திட போறாரா? எனக்கு தேவையில்லாத டாக் இது அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு உள்ள போயிடுறாரு. இப்போ நம்ம மீனா இருந்துட்டு நான் எதுவும் பேசியிருக்க கூடாதோ அப்படின்றாங்க. வழக்கமாக எதையாவது பேசி வாங்கி கட்டிக்கிறது தானே உன்னோட வேலையே அப்படின்றாரு செந்தில். ஆனாலும் மீனா எதுவுமே செந்தில் கிட்ட மட்டும் பேசுறது இல்லை. விடு, அவங்க பாடு என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க. பொண்ணு கொடுக்குறவங்களாச்சு, பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணுறவங்களாச்சு, நம்ம எதுக்கு இதை பற்றி பேசணும் அப்படிங்கிற மாதிரி கோமதி அமைதியாகிடுறாங்க. அதுக்கு நம்ம பழனி இருந்துட்டு இதெல்லாம் சரியாக வருமா? என்ன இருந்தாலும் மயில் நம்ம வீட்டில் 2 வருஷம் வாழ்ந்துருக்குது. ஆனால் அந்த பிள்ளையோட தங்கச்சியை குமாருக்கு முறையே இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டு வர்றதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? நான் தெரியாமல் தான் கேட்குற மச்சான், இப்படி நான் கேட்கக்கூடாது. எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு விலகி போகிற அளவுக்கு நான் கல்நெஞ்சுக்காரன் இல்லை. அதனால் கேட்குறேன், ஒருவேளை மயிலுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கும் நமக்கும் எந்த உறவும் இல்லைன்னு ஆயிடுமா? இல்லை அந்த குழந்தையோட அம்மா மயிலு இல்லைன்னு ஆயிடுமா? அப்புறம் எப்படி குமாருக்கு அந்த பிள்ளை முறையாகும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை போய் நொன்னங்கிட்ட கேளுடா, இங்கே எது கேட்குற அப்படின்னு சொல்லி கத்தி அமைச்சிடுறாரு. பழனியும் அங்கேருந்து போயிடுறாரு. என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க, நம்ம ஏன் இவங்க கிட்ட வாங்கி கட்டிக்கணும் அப்படின்னு பழனியும் அமைதி ஆயிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா குமாரும் நம்ம சக்திவேலும் இந்த விஷயத்தை பற்றி மறுபடியும் ஒரு வாட்டி பேசிட்டு பொண்ணை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு அங்கே போகிறாங்க. வேற யாரையும் கூட்டிகிட்டு போகிறதில்ல. அவங்க 2 பேரும் அங்கே போகும்போது இவங்களோட கெட்ட நேரமா இல்லை சுடரோட நல்ல நேரமா அப்படின்னு தெரியல. ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு விஷயம் தெரிய வந்துடுச்சு. அதாவது இவங்க 2 பேரும் போகும்போது நம்ம மயில் சுடர் 2 பேருமே வீட்டில் இருக்காங்க. இவங்க உள்ளே போகிறத பார்த்துட்டு இங்கே எதுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு எடுத்த உடனே ஃபஸ்ட்டு கேள்வியே நம்ம மயில் அப்படி தான் கேட்குறாங்க. எல்லாம் உன் அப்பா அம்மா கிட்ட பேசிட்டேம்மா, அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அமைதியாக நிற்கிறாங்க. வாங்க 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 உட்காருங்க, நீங்கள் வரணும்னு சொல்லவே இல்லை அப்படின்றாங்க. எதுக்கும் ஒரு முறை குமார்
குமார் பிள்ளைய பார்க்கணும்னு கேட்டான், அதான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு. சுடருக்கு ஒண்ணுமே புரியல. மயிலுக்கு அதுக்கு மேல குழப்பமா இருக்கு. பிள்ளைய பார்க்கணுமா? யாரை பார்க்கணும்? எதுக்காகமா வந்திருக்காங்க இவங்க அப்படின்னு கேட்குறாங்க. மயிலு, நீ சுடரை கூட்டிட்டு உள்ள போ அப்படின்றாங்க. எதுக்கு நான் உள்ள போகணும்? எதுக்காக இவங்க வந்திருக்காங்கன்னு முதல்ல சொல்லு. என் மாமியார் குடும்பத்துக்கு இவங்க கொஞ்சம் கூட ஆகவே மாட்டாங்க. முக்கியமா இவங்க 2 பேரும். இவங்க எதுக்கு இங்க வந்திருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. உன் மாமியார் குடும்பத்துக்கும் உனக்கும் சண்டை வரும்போது நாங்க துணையா நிக்கணும்னு நினைச்சீங்கல்ல அப்படின்னு. ஆனா நீங்க துணையா நிக்கலல்ல அப்படின்றாங்க மயிலு. ஆனா நீங்க துணையா இல்லாதது எங்களுக்கு நல்லது பண்ணதா தான் நான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் என்னம்மா, ஏதோ ஒரு வகையில நல்லது பண்ணியிருக்கிறோம்ல, நடந்ததெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நீ அந்த வீட்டில் போய் வாழ போறது இல்லைன்னு ஆயிடுச்சு. அதான் கோர்ட்ல விவாகரத்து கொடுக்கறது இல்லைன்னு சொல்லிட்டியாமே அப்படின்னு. இப்போ அதை பத்தி தான் பேச வந்திருக்கீங்களா, இல்ல துக்கம் விசாரிக்க வந்திருக்கீங்களா? அதுக்காகலாம் எங்க அம்மா வாங்க வாங்க உட்காருங்கன்னு சொல்ல மாட்டாங்களே. என்னம்மா, புதுசா ஏதாவது கடன் வாங்க பிளான் பண்ணியிருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. கடன்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு எல்லாம் சொல்லணுமா? நீ உள்ள போ மயிலு அப்படின்றாங்க. என்னம்மா உளர்ற, என்ன எதுக்கு உள்ள போக சொல்ற அப்படின்னு. அப்போ நம்ம மாணிக்கம் இருந்துட்டு உளறிடுறாரு. அவர் சொல்லியிருக்க கூடாது, இருந்தாலும் அப்படியே பளிச்சுன்னு சொல்லிடுறாரு. மயிலு, நீ தான் அந்த வீட்டில் போய் வாழ போறது இல்லைல்ல, உனக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சு. உன் குழந்தையையும் அவங்க கிட்ட ஒப்படைக்க மாட்டேன்னு சொல்லிட்ட. அப்புறம் என்ன, உன் வாழ்க்கையை நீ இங்கே இருந்து கூட வாழ்ந்துக்க. சுடருக்கு அவளோட அக்கா இந்த வீட்டில் வாழ வெட்டியா இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நீ நினைக்கிற? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதனால தான் அவளுக்கு புதுசாக ஒரு சம்மந்தம் பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். அது தானே தேடி வந்துருச்சு. அதுவும் பெரிய சம்மந்தமா அப்படின்றாங்க. பெரிய சம்மந்தமா? என்னம்மா வளர்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உன் அப்பா தானே சொல்லிட்டு இருக்காரு, உன் அப்பா கிட்டேயே கேட்டுக்க அப்படின்னுடுறாங்க பாக்கியம். அதானே, நான் தானே உங்ககிட்ட சொல்கிறேன், நான் சொல்கிறேன் மயிலு அப்படின்னு சொல்லி, தோ இங்கே நிற்கிறாரே மாப்பிள்ளை குமார், அவருக்கு நம்ம சுடரை கேட்டு வந்திருக்காங்க, நாங்களும் கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம். மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டதாகவும் அதுக்காக இங்கே வந்திருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. பேச்சுவார்த்தை எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே நம்ம சம்பிரதாயப்படி நிச்சயதார்த்தம் பண்ணுறது மட்டும்தான் பெண்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இங்கே பாருங்கள், அவங்க ஏதோ உளர்றாங்க, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க. நீங்கள் வீடு தேடி வந்ததுக்கு உங்களுக்கு மரியாதை கொடுக்குறேன், அவ்வளவுதான் அப்படின்னு மயிலு சொல்கிறாங்க. நீ என்னம்மா பெரிய இவ மாதிரி பேசுகிற? நீ வாழ்ந்த குடும்பம் என்ன லட்சணம்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு. அதை பற்றியெல்லாம் உங்களை யாரும் இங்கே பேச சொல்லலை. சுடரை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்கன்னு. பொண்ணை பெற்றவங்களே எதுவும் சொல்லலை, அவங்க கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பயங்கர கோபமாக கேட்குறாங்க நம்ம குமார். அப்போ நம்ம மயில் இருந்துட்டு, இல்லை அப்படியெல்லாம் இல்லை, என் தங்கச்சியை நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உன் வாழ்க்கை தான் அப்படி ஆயிடுச்சு, எங்கே உன் தங்கச்சி நல்ல ஒரு இடத்துல வாக்கப்பட்டு வாழ்ந்துருவாளோன்னு தானே அப்படின்னு. இல்லை அக்கா என்ன சொல்கிறது, நானே தான் சொல்கிறேன், எனக்கெல்லாம் உங்களை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை, தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்றாங்க சுடர். என் வாழ்க்கைப்பட்ட பாடே போதும், சுடரோட வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அவள் படிப்பை முடிக்கட்டும், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி மயில் சொல்கிறாங்க. நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, தயவு செஞ்சுங்கிறத கிளம்பிடுங்க, இந்த கல்யாணம் நடத்த விட மாட்டேன் அப்படின்னு மயில் சொல்கிறாங்க. ஆனா அவங்க கேட்க மாட்டாங்க. நீ விலகிக்க, நான் எதுவாக இருந்தாலும் அவங்க கிட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம மயிலோட வாழ்க்கையை வச்சு அவங்கள டாமினேட் பண்ணி பேச விடாம பண்ணா சுடருக்கும் ஒரு மாதிரியா இருக்கு. இதுக்கு மேலேயும் சுடரை இங்க வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையை பண்ண மாதிரி அவளோட வாழ்க்கையும் பண்ணிடுவாங்க அப்படின்னு மயில் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க மேற்படி பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம மயில் ஒரு வார்த்தை சொல்றாங்க. நான் தெரியாம தான் கேட்குறேன், உங்க பையன் குமாருக்கு அவன் பண்ண தப்ப எல்லாத்தையும் மறைச்சு வேற இடத்துல பொண்ணு கேட்டாலும் எப்படியாவது உண்மை தெரிஞ்சு பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதனால வேற வழியே இல்லாம எங்க வீட்டு பொண்ணை கேட்க வந்திருக்கிறீங்களா? அப்படி ஒன்றும் வேற வழியே இல்லாம எங்க பொண்ணை உங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்க வேற எங்கேயாவது பார்த்துக்கோங்க அப்படின்னு மயில் சொல்றாங்க. மயில், கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? நீ தான் என் பேச்சை கேட்கல, சுடரோட வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும், அதனாலயாவது எங்க வாழ்க்கை மேம்படட்டும் அப்படின்னு. அப்போ சக்தி சொல்றாரு, அப்படி சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி, அது அத்தனையும் நான் ஏத்துக்கிறேன், அத்தனை கடையையும் நான் கழிச்சிடுறேன், உங்க பொண்ணை என் பையனுக்கு கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு. ஏமா அவங்க கேட்கறதுலே தெரியல அவங்க ஏதோ ஆதாயத்தோடு இதெல்லாம் பேசுறாங்கன்னு அப்படின்னு. அப்படியே ஆதாயம் இருந்தா இருக்கட்டுமே, அதான் சுடரோட வாழ்க்கை நல்லா இருக்க போகுதுன்னு தெரியுது இல்ல, அந்த குடும்பத்தை விட அந்த பையனை விட வேற என்ன, உன் குடும்பத்தை விட இவங்க எவ்வளவோ பெட்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியம் சொல்றாங்க. சுடர் என் கூட வா அப்படின்னு உள்ள கூட்டு போய் அவங்க திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எதுவுமே தெரியல உள்ள என்ன நடக்குதுன்னு. அவங்க ஏதோ சின்ன சிறுசுங்க பேசுறாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும். நீங்க மேற்படி ஆக வேண்டியதை பாருங்க, மண்டபம் புக் பண்ணலாமா இல்ல இங்க வீட்டுல வச்சே பண்ணிக்கலாமா, அது எல்லாத்தையும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு. யார் யார் வருவாங்க எங்க சைட்ல இருந்து அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன் அப்படின்னு பாக்கியம் சொல்லிட்டு இருக்காங்க. யாரையும் பெருசாக கூப்பிட வேண்டாம், நாங்கள் நீங்கள் மட்டும் நிச்சயம் பண்ணிக்கலாம், கல்யாணம் வேணா ஜோஜோன்னு பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மயிலோட வாழ்க்கை இப்படி இருக்கிறதுனால கல்யாணம் கூட பெருசாக பண்ண வேண்டாம், சிம்பிளாக பண்ணால் கூட போதும் அப்படிங்கிற மாதிரி எதேதோ பேச, இல்லை குமாருக்கு கல்யாணமே நடக்காதுன்னு சொன்னவங்க முன்னாடி என் பையனுக்கு இப்படி ஒரு பொண்ணை பார்த்து கட்டுறேன்னு நான் பெருசாக காமிச்சிக்கணும், அதுக்காக வச்சு பெருசாக பண்ணணும்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம மயில் சுடர் 2 பேரும் பேகை தூக்கிட்டு வெளியே வராங்க.
அவங்க ஏதோ பேசிட்டு போகட்டும்னு சொல்லி அவங்கள கண்டுக்காமல் பேக் தூக்கிட்டு வெளியே போகிறாங்க. எங்கே போகிறீங்க அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க பாக்கியம். இதுக்கு மேலே சுடர் இந்த வீட்டில் வச்சுட்டு இருந்தேன்னா அவள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையை நாசம் பண்ண மாதிரி பண்ணிடுவேம்மா. இனிமே அவள் என் கூடவே இருக்கட்டும். அவளை என் பிள்ளையா பார்த்து நான் அவளுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து பண்ணிடுறேன். நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. அவள் பாரமாக இருக்கான்னு தானே அவளை ஏதோ ஒரு இடத்துல தள்ளி விடணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு ஆதாயம் வேணுங்கிறதுக்காக அவள் வாழ்க்கையை ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் நான் விட மாட்டேன். இனிமேல் சுடரை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மயில் சொல்ல இவங்கெல்லாம் அப்படியே மிரண்டு போயிடுறாங்க. என்னடா மயில் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாலே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, சுடருக்கும் குமாருக்கும் கல்யாணம் நடக்குதா இல்லையாங்கிறத தாண்டி மயில் எடுத்திருக்கிற முடிவு ரொம்ப ரொம்ப அதிரடியானது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.